ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க சுச்சுவேஷனில் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நம்ம பார்க்க போகிறோம். எஸ், சிட்டிசன்ஷிப். சிட்டிசன்ஷிப் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடியுரிமை, சிட்டிசன்ஷிப். ஸோ இந்த வேர்டு சிட்டிசன் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து எங்கேருந்து டிரைவ் பண்ணாங்க அப்படின்னா, லாட்டின் லாங்குவேஜ் வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. அதோட மீனிங் என்னன்னா, இந்த நாட்டில் தான் நம்ம வாழ்றோம் அப்படின்னு சொல்ற ஒரு அங்கீகாரம் தான். இட் மீன்ஸ் ரெசிடென்ட் ஆஃப் அ சிட்டி ஸ்டேட். தென் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா என்ன? அரசியல் அமைப்பு. கான்ஸ்டிடியூஷன்ல தான் எல்லா ரூல்ஸ், லாஸ் எல்லாமே வந்து எல்லா விஷயங்களும் பத்தி உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ஆர்டிகல் 5 to 11 வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல. ஓகேவா? தென் இந்த ஆக்ட் எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க பார்த்தீங்கன்னா 1955ல தான் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி. அக்கார்டிங் டு திஸ் ஆக்ட், இந்த ஆக்ட் பிரகாரமா நமக்கு சிட்டிசன்ஷிப் வந்து எந்த மாதிரி காரணங்களால கிடைக்கும், எந்த மாதிரி காரணங்கள் லாஸ் ஆகுங்கிறதை நம்ம தெளிவா பார்க்கலாம். ஓகே, தென் சில்ட்ரன், அக்வசிஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப். அக்வசிஷன் என்னன்னா எந்த மாதிரி காரணங்களால நமக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கும். ஃபர்ஸ்ட், பை பர்த். ஆல் பர்சன்ஸ் born in India on or after January 26க்கு அப்புறம் பிறந்த எல்லா பர்சனுக்கும் சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தென் பை டிசன்ட் அப்படின்னா ஒரு பர்சன் வந்து அவுட் சைட் இந்தியாவில் பிறந்திருக்காங்க, பட் அவங்க ஃபாதர் வந்து 1950ல அவங்க வந்து ஃபாதர் வந்து சிட்டிசனா இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த குழந்தைக்கு என்ன கிடைக்கும்? சிட்டிசன்ஷிப் கிடைக்கும். தென் பை ரெஜிஸ்ட்ரேஷன், ஒரு பர்சனுக்கு வந்து அவங்களுக்கு வேணும், சிட்டிசன்ஷிப் வேணும் அப்படின்னா கரெக்டான ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன்ல அப்ரோப்ரியேட் அத்தாரிட்டியில போய் அவங்க வந்து அப்ளை பண்ணி அவங்க வாங்கிக்கலாம். தென் நேச்சுரலைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரினர்ஸ்க்கு அவங்களுக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வேணும் அப்படின்னா அவங்களும் கரெக்டான அப்ளிகேஷன்ல கொடுத்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் போய் அவங்க வாங்கிக்கலாம். லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப், எப்படியெல்லாம் வந்து நமக்கு சிட்டிசன்ஷிப் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, எப்படியெல்லாம் லாஸ் ஆகுங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களா வாலண்டரி ரெஜிஸ்ட்ரேஷன் வேணா வாலண்டரி அவங்க போய் எனக்கு சிட்டிசன்ஷிப் வேண்டாம் அப்படின்னாலும் கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு லாஸ் ஆயிடும். தென் termination due to acquiring citizenships of another country or deprivation by the government அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கு எதிராக யாராவது செயல்படுறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் வந்துட்டு டெர்மினேஷன் ஆயிரும், அவங்களுக்கு லாஸ் ஆயிடும் சிட்டிசன்ஷிப். தென் இந்த மாதிரி அரெஸ்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, ஃப்ராடு, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் சிட்டிசன்ஷிப் லாஸ் ஆயிடும்.